வசனம் என்ன சொல்லுது? பயத்தோடே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடே களி கூறுங்கள். நான் அப்போது ஊழியத்தில் நான் வந்த புதுசு வாலிபனாக என் திருமணத்துக்கு முன்னால் எனக்கு மறக்க முடியாத 2 ஆராதனை பார்த்துருக்கேன். ஒரு ஆராதனை சுந்தரையா நடத்தின ஃபாஸ்டிங் ப்ரேயர். அவர் காலையில் 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அவர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துவார். பொதுவாக முழங்காலாம் நிற்பார், நடு முழங்காலாம் நின்று ஜபத்தை நடத்துவார். கூடுமாறே உட்கார மாட்டார். அந்த 6 மணி நேரம் அதிகமாக முழங்கால நிற்பார். அவருடைய அந்த 6 மணி நேரம் ஜபம் 9 மணிக்கு ஆரம்பித்தார்னா அந்த 3 மணி வரைக்கும் யாரும் கீழே எழும்பவே கூடாது, எழும்பி கீழே கூட போகக்கூடாது. ஏதாவது யூரின் போனால் கூட அங்கே மேலே சட்டி வச்சுருக்கோம், அங்கே தான் போகணும், கீழே பாத்ரூம் கூட போகக்கூடாது. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக எங்களுடைய ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும். இந்த மாதிரி ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சா நீங்கள் எத்தனை பேர் வருவீங்கன்னு தெரியாது. அப்போ எங்களை அப்படி தான் பழக்கினாங்க. வாலிபத்தில் எழும்பவே கூடாது, அங்கே உட்காந்துருக்கோம். அப்போது ஜபத்துக்கு பாட்டு பாடினார். அந்த இதுக்கு நல்ல ஒரு மியூசிஷியன், நல்ல ஒரு பாஸ்டர், நல்ல ஆவிக்குரிய மனுஷன், நல்ல அழகாக கிட்டார் வாசிப்பார், அவர் முன்னால் உட்காந்துருக்கார். இவர் பாட்டு ஆரம்பித்தார். திருப்பாதம் நம்பி வந்தேன். அந்த பாட்டு ஆரம்பித்து மனமாற நான் மாந்தன அல்ல, மன வேண்டுதலை கேட்டுடும் அப்படின்னு இவர் கிட்டார் அடித்தார். ஒரு மறைச்சார். இவர் அதுலேயாவது புரிஞ்சுக்கணும். இவர் புரியாமல் திரும்ப அடித்தார் பாரு. கிட்டார் நான் மன வேண்டுதலை கேட்ட இருதயத்தை ஊற்றிக்கிட்டு இருக்கேன், என் டொக்கு டொக்குன்னு அடிச்சுட்டு இருக்கேன். நான் வேதனையில் மன வேண்டுதலை கேள்வி அடித்தா நீ நம்ம கிட்டாரை உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்க. அவர் வெளியே போயிட்டார். அவருக்கு சொன்னது கோபம், அவர் போயிட்டார். ஆனால் அந்த ஜெபம் எவ்வளோ மகிமையான எனக்கு தெரியும். அந்த காட்ஸ் ப்ரெசன்ஸ், கர்த்தர் ஆண்டவர் இருதயங்களை உடைச்சி கதற பண்ணி அந்த 3 மணி வரைக்கும் எப்படி ஜெபம் போச்சுன்னு எங்களுக்கு தெரியும். அதே பாட்டை நான் இன்னொரு ஊழியக்கார மீட்டிங் போனேன். இன்னொரு பாஸ்டர்ஸ் அங்கே இங்கே கூடினது ஒரு 50 பேர் இருக்க மாட்டாங்க. ஆனால் 2வது கூண்டு 5000 பேர் இருப்பாங்க. ஊழியர் மீட்டிங் அங்கே பாடினாங்க இந்த பாட்டை. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறைய இயேசுவேன்னா 2 பேர் பிடிச்சிட்டு குதிக்கிறான் வானத்துக்கு பூமிக்கு நடுவில். அவன் குதிக்கிறான்னு இருக்கிறவங்கெல்லாம் ஆணும் பொண்ணும் குதிக்கிறாங்க. அதையும் பார்த்தேன், இந்த குதிக்கிற இடத்தையும் பார்த்தேன். அதே பாட்டு தான், ஆனால் அதே பாட்டை முழங்கால் இருந்து கண்ணீரோடு பாடுறது பார்த்தேன். 2ஐயும் என் வாழ்க்கையில் அனுபவிச்சேன். நீங்கள் என்ன தீர்ப்பு எழுதி நினைக்கிறீங்க? அவங்க கர்த்தரில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு பாடினாங்க. இவர் கர்த்தரில் இருதயத்தை ஊற்றி பரிசுத்தமாக ஜெபம் பண்ணு இவர் சொன்னார். நான் எதை ஏற்றுக்கிட்டேன்னு நினைச்சேன்னா இதை நான் ஏற்றுக்கலை. எனக்கு முதலாக கற்றுக் கொடுத்தாரு, அதை நான் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கும் நான் தேவசமம் சொல்லுவேன். என் தனி அறையில் உட்காந்து நடனம் ஆட எனக்கும் தெரியும். ஆனால் எனக்கு தனி அறையில் உட்காந்து கண்ணீரோடு அந்த பாடல்களை பாடி ஆண்டவருக்கு முன்பாக தேவ பிரசன்னத்தை உணர்ந்து அந்த கர்த்தருக்குள்ளே நான் அடைகிற மகிழ்ச்சி கொஞ்சம் இல்லை. தனிமையாய் ஆண்டவரோடு பாடல் பாடி நான் ஆடுறது தப்பு நான் சொல்லலை. நடனத்தோடு நடனம் ஆடுங்க, ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் ஆடாதீங்க. இன்றைக்கி பேய் ஆடுற மாதிரி ஆடுறதுக்கு அது நாட் அலவுடு சார். எந்த சபையும் அனுமதிக்க முடியாது. இன்றைக்கி வெளியிலேருந்து பார்த்தா பேய் பிடிச்ச ஆடுறானா இல்லை என்ன பிடிச்ச ஆடுறான்னு தெரில. நம்முடைய ஆட்டத்துக்கு அடிப்படை என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஹோலினஸ், மகிழ்ச்சி இல்லை. மகிழ்ச்சி எங்கேருந்து வரணும்னு கேட்டிங்கன்னா பரிசுத்தத்தின் அடிப்படையில் வரணும், கர்த்தரில் உள்ள மகிழ்ச்சியில் வரணும். சும்மா 4 பேர் ஆடுறான்னு சொல்லி நீங்களும் போட்டு ஆடக்கூடாது. 4 பேர் குதிக்கிறேன் நானும் குதிக்கிறேன், குதிச்சா தான் இங்கே அபிஷேகம் வந்தது போல நினச்சி பேய் ஆட்டம் ஆடக்கூடாது. கர்த்தருக்கு முன்பதாக பயம். யாருக்கு முன்னே நிற்கிறோம்? 2 முகத்தை மூடி உடம்பை மூடி பயபக்தியோடு கேருபீன்களும் சேராபீன்களும் பரிசுத்த யார் சமூகத்தில் வந்திருக்கப்பா? யாரை ஆராதிக்க வந்திருக்க? நம்ம நடிகர்களாக மாறிடக்கூடாது, பரிசுத்தவான்களாக மாறணும். பயமும் நடுக்கமும் நம்முடைய ஆறால் இருக்கணும். என்னதான் நாம் மகிழ்ந்துட்டாலும், என்னதான் நம்ம சந்தோஷப்பட்டாலும், என்னதான் நமக்குள்ள அந்த பூரிப்பு உண்டானாலும் பரிசுத்தத்தை தள்ளிட்டு நாம் ஆராதிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற யாருன்னு கேட்டிங்கன்னா பரிசுத்தர். ஆராதனை என்று வரும்பொழுது அவங்க ஏன் அந்த வார்த்தையை மாறி மாறி சொன்னாங்க?
ஏன் கேருபீன்களும் சேராபீன்களும் வேற வார்த்தையே சொல்லாமல் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 ஓயாம பரலோகத்தில் பாடிக்கிட்டே இருக்காங்க. பரிசுத்தர் பரிசுத்தர்னே பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொல்லுவேன், நாம் ஒரு மகிழ்ச்சியோடு நாம் ஆராதிக்கிறது மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணிக்கிடணும்னு கேட்டிங்கன்னா பரிசுத்தம் பண்ணி. அதனால தான் வேதம் சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்தோடே கர்த்தரை என்ன செய்யுங்க, அது இல்லாமல் கர்த்தரை தொழுது கொள்ளாதீங்க. வேற என்னென்ன அலங்காரமோ வச்சுட்டு இன்றைக்கு தொழுது கொள்கிறாங்க. நான் சொல்கிறேன், அந்த அலங்காரம்லாம் வேண்டாம். நம்முடைய தொழுகையில் என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஹோலினஸ், அதுலேயும் ஒரு பரிசுத்தம், ஆராதனையிலையும் ஒரு பரிசுத்தம், ஆராதனையே மற்றவங்க காணத்தக்கதாக அவன் அந்த பரிசுத்தர் என்று ஆராதிக்கிற போது அந்த சத்தத்தை கேட்ட போது அவன் நடுங்கிட்டான், கேட்டவன் நடுங்கினான். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு தாழ்மையும் அங்கே ஒரு பரிசுத்தமும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து ஆராதிக்கிற ஒரு ஆராதனையும் பார்த்த பொழுது அங்கே தேவ சத்தம் உண்டாயிற்று. அப்போ பண்டிகை என்று சொல்லும்போது மகிழ்ச்சி மாத்திரம் அல்ல, கொடுத்தல் மாத்திரம் அல்ல, நான் சொல்லுவேன் ஹோலினஸ் மிக முக்கியமானது பரிசுத்தம். நீங்களும் நானும் பண்டிகை என்ற பெயரில் அருவருப்பாக இருந்தக்கூடாது. பண்டிகை என்ற பெயரில் நாம் மகிழ்ச்சி என்ற பெயரில் வரம்பு மீறி போயிடக்கூடாது. நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த மகிழ்ச்சி பரிசுத்தத்தில் உண்டாகிற மகிழ்ச்சி. அதனால தான் கடந்த வாரத்தில் சொன்னேன், கர்த்தரே உங்களுடைய மகிழ்ச்சியாக இருப்பார். அவர் தான் நமக்கு மகிழ்ச்சி. அந்த நாள் இல்லை, கர்த்தர் தான் நமக்கு மகிழ்ச்சி.